கட்டணா மட்டும் சிஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. கட்டணாவை மட்டும் நீங்க எடுத்து ஆடும் போது உங்க கூட பிளே பண்றவங்களாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கேம் பிளே கொடுக்கலாம். ஆனா சிஎஸ்ல கட்டணம் இந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் ஆடுறத விட அவனுங்களே தனித்தனியா வந்து மாட்டானுங்க. நான் எடுத்து சும்மா காத்துல ஆட்டினாலே போதும் அதுவே பாத்தீங்கன்னா ஹெட்செட் விழுந்துரும். 2 ஹெட்செட் பாத்தீங்கன்னா ஒட்டுக்க வச்சாச்சு. ஹெச்பி மட்டும் பாருங்க 5 ஹெச்பி தான். டிமிட்ரி போட்டு நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளட் ஏத்த ஆரம்பிச்சிருவேன். கரெக்டா அழுத்தி இருந்தானா நீ சாவடிச்சிருக்கலாம். கண்ணை மூடிட்டு சுட்டுட்டு டீம் எல்லாம் டேமேஜா சுடுறான்னு சொல்லிருப்பாங்களாட்டுக்குது. அவனுக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அழுத்திட்டு கூட பரவாயில்ல. இப்போ ஒரு வேலை பண்ணுவான் பாருங்க. அவ்வளவு நேரம் போராடி அவனுக்கு 2 பேரும் அடிச்சா வெளியில உட்காந்து சாலாக்கா அவன் டீம்மேட்டை ரிவே பண்ணி விட்டான். ரிவே பண்ண தைரியத்தில் வெடிக்கிட்டு போட்டது தெரியாம ஜனல்கிட்ட வந்து அவனா மாட்டிப்பான். அவனையும் டவுன் வச்சிருவேன். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவனையும் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஒண்டா படிக்கலாங்கிற தைரியத்தில் வெளியே வந்து தலையை காட்டுவான். மண்டை கலந்து நம்ம கில்லில் ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா டைட்டில் கீழே லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் வீடியோ பாருங்க. அப்புறம்